5 மினிட்ஸில் செய்யக்கூடிய பேச்சுலர் காரக்குழம்பு தான் இப்போ செய்ய போகிறோம். வெறும் 5 மினிட்ஸ் தான் ஆகும். வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுங்க. அதில் கடுகு போட்டுங்க. நல்லா வெடிச்ச பிறகு நம்மகிட்ட இருக்கிற ஒரு 4-5 சின்ன பச்சை மிளகானா ஒரு 4-5 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுவிடுங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகணுன்னே வெங்காயம் போட்டுவிடுங்க. வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுவுமே நல்லா வந்துருக்குமா. அதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. அதை நீல வாக்கில் இப்போ பாதியாக கட் பண்ணுறோமா நல்லா. அதுக்கப்புறம் நீல வாக்கலாம்னா நம்மளுக்கு 2 கத்திரிக்காயில் 8 பீஸ் வரும், 8 இது வரும். அதை போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வெட்டி நல்லா சுருண்டை வதக்கணுன்னே கொஞ்சம் உப்பு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா வதக்கணும். வதக்கி அதுக்கு பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி ஒரு 3 சேர்த்துக்கலாம். நான் சின்னதுன்னு ஒன்றே 3 சேர்த்துருக்கேன். பேசுனா 2 போதும். நம்மளுக்கு தேவைக்கேற்ப பூண்டு புடிசாவும் போடலாம். நான் முழுசாகவே போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி போட்டுக்க நீங்கள் எப்படி போடுவீங்களோ அப்படி போடுங்க. அதுக்கு முழுசாக போட்டால் சாப்பிட்டு நம்ம குழம்பு இப்போ ஊற்றி சாப்பிடும் போச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், போடுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போடலை. அது கடுகு வெங்காயம் போட முச்சே போட்டிருக்கணும், போடலாம் மறந்துட்டு. அதனால இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் இது நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல வீட்டில், கருவாட்டு குழம்பு காரக்குழம்புக்கெலாம் சேர்க்குறது, மீன் குழம்புக்கெலாம் சேர்ப்போம்ல, அந்த இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. நான் இப்போ 2.5 ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்து உங்கள் காரத்துக்கு இருப்ப சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதுவுமே கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும். சிம்மில் வச்சுக்கிடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு 3 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றிக்கிடுங்க. ஒரு 3.5 டம்ளரே ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டோடனே நல்லா வற்றணும். ஒரு உங்கள் பங்குக்கு வற்றோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்கள் இறக்கிடுங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும் மக்களே. என்ன சொல்கிறா எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். பேச்சுலருக்கு இது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கும். நிறைய சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிட கூட இது சாப்பிட்டோன்னா நிறையாவே சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒருக்கா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேயா மக்களே? சொல்வீங்களா? நீங்கள் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே? இது நான் நிறைய டைம் செஞ்சு பார்த்துருக்கேன். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். இது சூப்பராக இருக்கும் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டி அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.